வெட்டி வைக்கிற விரிப்பு, அந்த விரிப்பையும் கொண்டு வர செய்து அரசபை நடுப்பகுதியில் வைத்திருக்கிறான். விரிப்பு விரிச்சு வச்சிருக்குது, வாளியும் முன்னால வச்சிருக்குது. ஹசனுல் பஸ்ரி அழைச்சிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சரியான உள்ளமெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையிலே சேனா ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது. அங்கே இந்த பணியாளர்கள் சென்றார்கள். உங்களை ஹலீஃபா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அழைக்கிறார் என்று சொன்னதும், அப்படியா என்று அங்கிருந்து அனுப்பிச்சாங்க. வர்றாங்க. எந்த மாற்றமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. எனவே இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்ததாகவும் அது இருந்தது. அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மிக சாதாரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அரசபைக்கு வருகிறார்கள். உள்ளே வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கதான் இருக்கிறார் ஹலீஃபா, போங்க என்று சொன்னதும் உள்ளே போறாங்க. அந்த பவ்வாப் வாயில்காரரும் அங்கே என்ன செய்கிறார், உள்ளே வருகிறார். உள்ளே போகும் பொழுது அங்கே தெரிகிறது ஒரு விரிப்பு விரிக்கப்பட்டு அதிலே வாள் வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி பார்த்ததை புரிந்து கொண்டு சரி நம்முடைய நிலை என்ன நடக்க ஆகப் போகிறது என்பதை தெளிவாக விளங்கிக் கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஏதோ அவர்களுடைய வாய் முணுமுணுக்கிறது, ஏதோ ஒரு வாய் முணுமுணுக்கிறது. முணுமுணுத்து விட்டு அவர்கள் நேராக என்ன செய்கிறார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை நோக்கி சென்றார்கள். என்ன அழைச்சிங்களாமே ஹஜ்ஜாஜ், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அவர்களை பார்த்ததும் ஹாகுனா யா அபா சயீத், ஹாகுனா அபு சயீத், இங்க வந்து உட்காருங்க, இங்க வந்து உட்காருங்க என்று தனக்கு பக்கத்திலேயே உட்கார வைத்துக் கொண்டு இன்னும் பக்கத்துல கிட்ட உட்காருங்க. உட்கார்ந்தாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்கிறாங்களா என்றெல்லாம் விசாரிக்கிறார். அங்க இருந்தவர்கள் ஆரம்பத்தினுடைய நிலை எப்படி இருந்தது, என்ன நடக்க போகிறதோ, ரத்தத்தை வேற குடிக்க வைக்க போகிறான் என்று சொல்லுகிறானே, அவர்களும் வந்து விட்டார்களே, என்ன ஆபத்தான நிலைமை தனக்கும் அவர்களுக்கும் ஏற்பட போகிறதோ என்று அங்கிருந்து ஒவ்வொருவரும் பயந்துகிட்டு இருந்தான். இப்ப நேர் மாற்றமா அவர் அப்படியே மாறி சையதுனா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்திட்டு, வேற ஒண்ணும் இல்லை, நான் உங்களை அழைச்சது எனக்கு மார்க்கத்தில் சில சந்தேகங்கள் இருக்கிறது ஷரியத்துல, அது விஷயமாக நான் உங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்பது, அதுக்கு தாராளமா கேட்கலாமே என்று அவங்க சொல்லும் பொழுது கேள்விகளை அவன் கேட்கிறான். மார்க்க சம்பந்தமான பல கேள்விகளை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது ஜனானின் சாபித்தின் நிறைவான கல்போடும், பயானின் சாஹிரின் தெளிவான வார்த்தையாகவும், இல்மின் வாசியின் விரிவான விளக்கத்தோடும் அவங்க நினைச்சாங்க. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல 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 அவன் அப்படியே கேட்டு அதிசயித்து போயிருக்கிறான். அங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகு இப்படி கையை காட்டினதும் ஒரு தட்டுல விலை உயர்ந்த மனம் கூடிய அத்தர் கொண்டு வரப்பட்டது. அது ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ரொம்ப சங்கப்படுத்துறது. அப்படி அந்த அத்தர் வந்ததும் அதை அவர்களுடைய தாடியிலையும் அவர்களுடைய உடம்பிலையும் அதை அவனே தீர்த்து விடுகிறான். அந்த அளவுக்கு அவனுடைய நிலையை மாற்றி விட்டார்கள். சையதுனா ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதற்கு பிறகு, யா அபா சயீத், நீங்க உங்களுடைய வருகை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எங்களை கண்ணியப்படுத்தி விட்டது. உங்களுக்கு ஏதாவது தேவையான எந்த தேவையும் முன்னிடத்தில் இல்லை. நீ அழைச்சா வந்திருக்கிறேன், ஒரு கலீஃபாங்கிற முறையில கேள்விகளை சில விளக்கங்களை கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன், சப்ஜெக்ட் முடிஞ்சது. வேற ஏதாவது இருக்கா, இல்ல வேற எதுவும் இல்லை என்று அவனே வழி அனுப்பி வைக்கிறான். இது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அந்த பவ்வாப், இந்த வாயல் காப்போன் மாத்திரம் ஹசனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டு வந்தான். உள்ளே வந்ததும் அவர்கள் வாய் முணுமுணுத்ததை அவர் பார்த்தான். நேராக சென்று வெளியிலே போனதுக்கு பிறகு இவன் தனியா வெளியில வர்றான். யா சையீதி, நீங்க உள்ள வரும் பொழுது அந்த தட்டுல அந்த விரிப்பையும் வாளையும் பார்த்ததுக்கு பிறகு ஒரு விஷயத்தை நீங்க வாயில சொன்னீங்க, முணுமுணுத்தீங்க. அப்படி முணுமுணுத்ததும் ஹஜ்ஜாஜினுடைய நிலைமையே மாறிவிட்டது. அது என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்ட போது, நீ அதை பார்த்தாயோ, சரி பரவாயில்லை, நான் சொன்னதெல்லாம் யா வலிய நிஅமதி ஓ மலாதி இந்த குர்பத்தி இஜஅல் நிக்மதஹு பர்தன் வ சலாமன் அலைய கமா ஜஅல்தன் நார பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம். என்னுடைய எனக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடிய என்னுடைய ரப்பே அல்லாஹ்வே, எனக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் யாரிடத்தில் ஒதுங்குவேனோ அத்தகைய அல்லாஹ்வே, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என் மீது கோபமாகவும் இருக்கிறான், அந்த கோபத்தை நீ மாற்று. எப்படி மாற்ற வேண்டும்? பர்தன் வ சலாமன், நல்ல குளிர்ந்ததாக சலாமத்தாக என் மீது மாற்றிவிடு. எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நெருப்பை நீ பர்தன் சலாமாக மாற்றினாயோ அது போன்று என்று நான் ஓதினேன் என்று சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அதை அவர் பாடமாகிட்டார். இப்ப இதுல இருந்து பெருமக்கள் சொல்லுவாங்க, ஒரு அதிகாரி ஒரு ஆபத்தான இடத்துக்கு நாம போகிறோம்னு சொன்னா இந்த துஆவை ஓதி கொண்டு சென்றால்
அது முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். அந்த அதிகாரிகளினுடைய துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை உடையவர்களிடத்திலிருந்து எந்த ஆபத்தும் இவருக்கு ஏற்படாது, இவர் சலாமத்தாக திரும்பி வருவார் என்று பெருமக்கள் சொல்வார்கள். இதைத்தான் நான் ஓதி சென்றேன் என்று சையதுனா ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த அடிப்படையிலே அவர்களுடைய சிறப்பான வாழ்வு அமைந்திருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு இந்த கிலாபத் என்பது ஜாஹித் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து யஸீத் இப்னு அப்துல் மலிக் இடத்திலே வருது. யஸீத் இப்னு அப்துல் மலிக் ஈராக்கை ஆளக்கூடிய சமயத்தில் இவர்கள் வாரக்கூடிய பஸ்ராவினுடைய கவர்னராக உமர் இப்னு ஹுபைரத்துல் ஃபஸாரி என்பவரை நியமிக்கிறான். யார் நியமிக்கிறான்? யஸீத் இப்னு அப்துல் மலிக் நியமிக்கிறார். யஸீத் இப்னு அப்துல் மலிக் இந்த பஸ்ராவினுடைய கவர்னராக உமர் இப்னு ஹுபைரத்துல் ஃபஸாரியை நியமிக்கிறார். அப்படி நியமித்த போது இந்த உமர் இப்னு ஹுபைரா பஸ்ராவிற்கு வந்து அந்த தன்னுடைய பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு அறிவிக்கிறார், நான் அந்த ஊரினுடைய கவர்னராக இருக்கிறேன், என்ன வந்து யஸீத் இப்னு அப்துல் மலிக் என்னை கவர்னராக நியமித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் யார், மக்கள் யார் அதிகமா பின்பற்றாங்கிறதான் தெரிஞ்சுக்கிற ரெண்டு பேர், ஒன்னு ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் ஆமிர் இப்னு ஷுராஹ்பீல் ரலியல்லாஹு தஆலா. இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான ஆளுங்கிறத என்ன செஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேருக்கு அழைப்பு விடுறாங்க. கண்ணியமான அழைப்பு விட்டு அந்த ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்து சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சொன்னாங்க, இவர் சொல்றார், யாரோ உமர் இப்னு ஹுபைரா, இந்த கவர்னர் சொல்கிறார், பெரியவங்களே உங்க ரெண்டு பேரும் அழைச்சதனுடைய காரணம் என்னவென்றால், இப்போது ஹிலாபத்திற்கு யஸீத் இப்னு அப்துல் மலிக் வந்திருக்கிறார், அதை நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க. அவர் என்னை இந்த கவர்னராக ஆக்கியிருக்கிறார். அவருடைய குணநலங்களை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். சில சமயங்களிலே நான் பொருந்திக் கொள்ளாத தீனுக்கு மாற்றமான, ஷரியத்திற்கு மாற்றமான சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் என்னை வற்புறுத்துவார், அவர் நிர்பந்திப்பார். நிர்பந்தித்தால் என்னை அதை மீண்டு நான் தாண்டி போக முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறேன். அப்படிப்பட்ட சமயத்தில் எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்களா? நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும். ஷரியத்தினுடைய உட்பட்ட பிரச்சனை இல்லை, ஆனா ஷரியத்துக்கு மாற்றமாக சில காரியங்களை அவர் செய்யும் பொழுது, செய்ய சொல்லும் பொழுது நான் அதை மீறி செய்ய முடியாத நிலையானவனாக இருக்கிறேன். ஏன்னா அவரோட கட்டளை தான் நான் செயல்படுத்தணும். இந்த மாதிரி நிலைமையில எனக்கு நீங்க உறுதுணையாக இருப்பீங்களா, என்ன செய்வீங்க என்ன தயவு செய்து சொல்லும் பொழுது ஆமீர் இப்னு ஷுராஹ்பீல் சொன்னாங்க, அவர் உங்களை நிர்பந்திக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க? அவர்களும் உங்களை நிர்பந்திக்கிறாரு, இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து ஏற்படும், குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்படும், இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில என்ன செஞ்சிட்டாங்க ஆமீர் இப்னு ஷுராஹ்பீல் சொல்றாங்க. அதாவது கவர்னருக்கு ஒரு தோதுவான ஒரு பதிலை சொல்றாங்க. ஹஸனுல் பஸரி அதை பதில் சொல்லல. ஒல் ஹஸன் சாக்கித், அவங்க அமைதியா இருக்கிறாங்க. அப்ப உமர் இப்னு ஹுபைரா கேட்கிறார், கவர்னர் கேட்கிறார், என்ன ஹஸன் ரலியல்லாஹு தஆலா நீங்க பதில் சொல்லலாமே, உங்களுடைய கருத்து என்னங்கும் பொழுது ஹஸன் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்னு ஹுபைரா ஹஃபில்லாஹ ஃபி யஸீத் வலா தഖஃபி யஸீத ஃபில்லா. என்ன பேசுகிறாய் நீ? யஸீதுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீ பயந்து கொள், அல்லாஹ்வினுடைய விஷயத்தை யஸீத பயப்படாத. உனக்கு அல்லாஹ் எஜமானனா யஸீத் எஜமானனா? யாரை பயப்படுகிறாய் நீ? அதற்கு துணையாக எங்களை வேறு நீ அழைக்கிறாயா? என்ன நடக்கிறது இங்கே? இதுவா ஆட்சி? இப்படியா கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள்? இப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள்? ஹஃபில்லாஹ ஃபி யஸீத், யஸீதுடைய விஷயத்தில் நீ பயப்படு, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய விஷயத்துல யஸீத பயப்படாத, அது உனக்கு அவசியம் இல்லை. வஅலம் அன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல யம்னஉக மின் யஸீத், யஸீதிடம் இருந்து ஏதாவது உங்களுக்கு தங்கடம். யஸீத் என்றால் அந்த யஸீத் அல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொல்வதற்காக கட்டளையிட்ட அந்த யஸீத் அல்ல இது. இது யஸீத் இப்னு அப்துல் மலிக், இவர் கிலாபத்துல வந்திருக்கிறார். இந்த யஸீதுடைய விஷயத்தில் ஏதாவது உனக்கு யஸீதிடம் இருந்து ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதை தடுப்பான். ஆனால் அல்லாஹ்விடம் இருந்து ஆபத்து வருகிறதா யஸீதால் தடுக்க முடியாது, அதை தெரிந்து கொள். இப்னு ஹுபைரா இன்னஹு யூஷிகு அன் யன்ஸில பிக மலக்குன் கலீதுன் ஷதீதுல் லா யஸில்லாஹ மா அமரஹு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மலக்கு ஒண்ணு வந்து நெருங்குவாங்க. மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கடினமானவர்கள், திண்ணமானவர்கள், உறுதியானவர்கள். நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டாங்க. சரீரிக்க ஹாதா, இந்த உடம்பிலிருந்து உயிரை நீக்கி கொண்டு சென்று விடுவார்கள்.
ஒய்எம்